உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்தை முன்னிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தற்காலிக பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சசிகுமார். பார்க்கிங்கிற்கு எந்தெந்த இடங்களில் ஏற்பாடு செய்யப்படுகிறது? விவரம். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திரு கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் அன்று மாலையில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீபத்தை காண்பதற்காக மகாதீபத்தை காண்பதற்காக திருவண்ணாமலைக்கு சுமார் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் கணித்திருக்கிறது. அப்படி வரக்கூடிய பக்தர்களின் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல கட்டங்களில் அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு தற்போது 116 பகுதி கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 25 தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து கிரிவலப்பாதை மற்றும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலை அருகில் செல்வதற்கு இலவச வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாலையில் அனுமதியின்றி வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட காவல்துறை வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதியாக வாட்ஸ்அப் உதவி எண்களையும் அறிவித்திருக்கிறது. மேலும் வாட்ஸ்அப் மூலம் பார்க்கிங் வசதிகளை கூகுள் மேப் மற்றும் லிங்குகளின் மூலம் பெறுவதற்கான வசதிகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.